திரு பொன்ராஜ், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டது, அறிக்கை வெளியானது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நிலைப்பாடுகளை ஒவ்வொரு கட்டத்தில் விஜய் வெளிப்படுத்தினார். நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. நிறைய விமர்சனங்கள், ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. முதற்கட்ட பார்வை என்ன, எப்படி பார்க்கிறீங்க? கொடி என்பது ஒரு அடையாளம் தாங்க, கொள்கை என்பதுதான் அரசியல். அப்போ அந்த கொள்கை நிலைப்பாட்டை அவர் உறுதிமொழியில் ஓரளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அது திராவிட சித்தாந்தம் சார்ந்த அரசியல், தமிழ் தேச அரசியல், பொது உடைமை சித்தாந்தம் சார்ந்த அரசியல் போன்ற அரசியல் சித்தாந்தங்களை அவர் உறுதிமொழியில் சொல்லியிருக்கார். ஆனால் கொள்கை என்ற அரசியல் நிலைப்பாடு வெளிப்படுவதுதான் அவரது நிலைப்பாடு என்ன என்று தெரியும். உங்கள் தலைப்பில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று. 4 கோடி வாக்காளர்கள் 2 கோடி வாக்குகளை திமுக கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள், 1 கோடி வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள், 70 லட்சம் வாக்குகளை பிஜேபி கூட்டணிக்கும் 40 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கும் அளித்திருக்கிறார்கள். அப்போ இதில் தான் விஜய் அவர்களது ரசிகர்களும் இந்த பல்வேறு கட்சிகளுக்கு அவர்கள் வாக்களித்தவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த 48 லட்சம் ரசிகர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் திரு தாவேகா கட்சியினுடைய கிளைம். அப்போ அந்த கிளைம் படி அந்த ரசிகர்கள் இருந்தால் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இந்த 4 கோடி வாக்குகளிலிருந்து தான் பிரிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த நிலைப்பாடு என்பது, அந்த நிலைப்பாடு எப்படி அரசியல் நிலைப்பாடை பொறுத்துதான் அந்த வாக்குகள் எவ்வாறு பிரியும் என்பது வெளிப்படையாக தெரியும். இன்றைக்கு களத்திலே ஃப்ரஜைலா இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்று சொன்னால் அது அதிமுக ஃப்ரஜைலா இருக்கு, அப்புறம் பிஜேபியினுடைய கட்சி ஃப்ரஜைலா இருக்கு, நாம் தமிழர் கட்சி ஃப்ரஜைலா இருக்கு. திமுக கட்சி கூட்டணியில சில கூட்டணி குழப்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது வருமா என்று தெரியவில்லை, இது கன்ஃபார்மா தெரியல. எந்த அளவிற்கு திமுக கூட்டணியை இவர்களால் உடைக்க முடியும் என்பது தெரியவில்லை. இல்ல, அது யாருடைய எதிர்பார்ப்புனா யார் எதிர்பார்க்கிறா? அது பிஜேபியினுடைய எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், திமுக கூட்டணியிலிருந்து பிரித்தால் திமுகவை ஈஸியாக வெல்லலாம் என்பது பிஜேபி கூட்டணியுடைய எதிர்பார்ப்பு. சோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பது தெரியவில்லை. நாம் தமிழருக்கு தாவேகாவினுடைய கூட்டணி வந்தால், விஜயோட கூட்டணி வந்தால் நல்லது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் விஜயை பொறுத்தவரை முதல் தேர்தலிலே 2026 தேர்தலிலே அது பலத்தை நிரூபித்தால் மட்டும்தான் அவரால் தமிழகத்தில் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் விஜயகாந்தை போல ஒரு கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எப்படி கரைந்து போனாரோ அது போல கரைந்து போக வேண்டிய சூழல் வரும். எனவே அவரது முதல் அவர் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும். அவரது கொள்கை திட்டங்களின் மூலமாக எந்தெந்த மக்களை, எந்தெந்த சார்பு மக்களை, எந்தெந்த கட்சியிலிருந்து, எந்தெந்த செக்டாரில் இருந்து அவர் இழுக்கப் போகிறார், ஏழை எளிய மக்களை எவ்வாறு அவர் கவரப் போகிறார், மீனவர்களை எவ்வாறு கவரப் போகிறார், எளிய எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களை எவ்வாறு கவரப் போகிறார், இப்படி பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் செயல்பாட்டுக்கு வரும்பொழுதுதான் அது தெரியும். அவர் இனிமேல் கொடியை அறிமுகப்படுத்தி விட்டு மாநாட்டை நடத்திவிட்டு இன்னொரு படம் நடிக்க சென்று விடும் பொழுது உங்களுக்கு நேரம் குறைவாக இல்ல. முதற்கட்ட அறிக்கையிலேயே பேசி இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறதுலையோ, அல்லது நேற்றைய உறுதிமொழியில் சொல்லப்பட்ட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவம் பேசுவது, அங்க விடுதலைக்காக போரிட்ட வீரர்கள் அல்லது மொழிப்போர் தியாகிகள் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்றதிலிருந்தே ஒரு இதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வர முடியலையா? இதுதான் விஜயனுடைய பாதையாக இருக்கும் அப்படின்னு இல்ல. இப்படிப்பட்ட கொள்கையை மட்டும்தான் தமிழகம் ஏற்றுக்கொள்ளும். இந்த கொள்கையை தவிர்த்து தமிழகம் வேறு கொள்கையை ஏற்றுக்கொள்வது அவருக்கே ஒரு சூசைடலாகத்தான் சென்று முடியுமே ஒழிய இப்படிப்பட்ட கொள்கையை தான் ஏற்றுக்கொள்ளும். எனவே அந்த கொள்கையை சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். எனவே அந்த வகையிலே அவரை பாராட்டலாம். இல்ல, அப்ப சரியா தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அப்பயே உங்களுக்கு அந்த முந்தைய சந்தேகங்கள் எழுகிறது. இவர் யாருக்கான அரசியல் செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த அரசியல் சந்தேகம் ஏன் எழுது? இல்ல, நீங்க அதிமுகவும் திமுகவும் இன்றைக்கு கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்தை
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பல்வேறு குறியீடுகளில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் முதல் 5 இடங்களிலே வரக்கூடிய மாநிலமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதை நான் மறுக்க வரல. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, ஊழல் நடக்குது, ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் நடக்குது. இதை தாண்டி விஜய் செய்ய போகக்கூடிய சாதனை என்ன, இந்த ஊழலை எப்படி அவர் ஒழிக்க போகிறார், இல்ல ஊழலுக்கு மாற்று என திட்டம் வைத்திருக்கிறார், இல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சுக்கு அவர் என்ன பதில் வைத்திருக்கிறார். 2 கோடி மக்கள், 2 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு ஜாப் பிரமிடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கோடி பேர் இருக்காங்க. இது 2011 நான் ஜெயலலிதா அவர்களுக்கு TN விஷன் 2023 பண்ணி கொடுக்கும் பொழுது 2 கோடி பேரை வந்து ஜாப் பிரமிட்ல பார்த்தோம். இந்த 2 கோடி பேருக்கு இவருடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம், இன்னைக்கு 2023 4 லட்சமாக உயர்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு தமிழகம் 2.25 லட்சத்துக்கு உயர்த்தி இருக்கிறது. அது இந்தியாவுடைய சராசரி விட அதிகம். இந்த 4 லட்சத்திற்கு உயர்த்துவதற்கு விஜயிடம் என்ன திட்டம் இருக்கிறது? வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு தமிழகத்திலே விஜயிடம் என்ன திட்டம் இருக்கிறது? நதிநீர் இணைப்பை இணைத்து தமிழகத்தை செழிப்பாக்குவதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? இப்ப ஊழலை ஒழிப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? இதெல்லாம் அவர் சொன்னா தானே தெரியும். அப்ப இங்க நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்கன்னு ஒரு பட்டியலிட்டீங்க. அதுல 2 பெரிய திராவிட கட்சிகளை தாண்டி திரைத்துறையில் இருந்தோ அல்லது அரசியல் கட்சி தொடங்கிய விஜயகாந்த், சீமான், கமல்ஹாசன் போன்றவர்களிடம் கூட இதே மாதிரியான கேள்விகள் தானே முன்வைக்கப்பட்டது. அவங்க அதையெல்லாம் பேசித்தானே அந்த மாதிரி வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியாக உருவெடுத்தாங்க. அவர்கள் எல்லாருமே நீங்க வந்து எம்ஜிஆர் ஆக முடியலையே. எல்லாருமே வந்து 10% தானே வாங்கினாங்க. ப்ராப்ளம் என்னன்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் வந்து இந்த திராவிட பாரம்பரியத்துல வந்து எம்ஜிஆரும் கலைஞர் 2 பேருமே வந்து இன்றைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம செயலாளர், வட்ட செயலாளருடைய பேரை சொல்லி அழைக்க முடியும் அவங்களால. சரி, அவங்களுடைய சுக துக்கங்கள்ல பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாடக்குளத்துல வெள்ளம் வந்தப்ப மாடக்குளம் கண்மாய்க்கு இங்க இருந்து அப்ப ஒத்த ரோடு தான். அந்த ஒத்த ரோட்ல வந்து 1962 நினைக்கிறேன், ஒத்த ரோட்ல எம்ஜிஆர் வந்து அம்பாசிடர் கார்ல போய் மாடக்குளம் கம்மாயில மக்களோட நின்று வந்திருக்காரு. அப்ப ஒவ்வொரு தொண்டர்களது பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய வகையில எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சரி கலைஞரும் கட்டமைத்தார்கள். அதுலதான் ஜெயலலிதா பில்டப் பண்ணார் ஒழிய ஜெயலலிதாவுக்கென்று தனிப்பட்ட இது கிடையாது. அப்ப அந்த லெவலுக்கு வந்து மக்கள் மனதுல இதயத்தில் இடம் பிடித்தவர்கள், அந்த இடம் பிடித்தவர்களாக இந்த நடிகர்கள் இருப்பார்களா என்பது கேள்வி. கட்சியினுடைய கட்டமைப்பு, செயல் திட்டம், கொள்கை அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பொன்ராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரகு, இங்க விஜயினுடைய பாதை இதுதான் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா அல்லது ஓரளவுக்கு அவருடைய அறிக்கைகள் இருந்து, அவருடைய உறுதிமொழிகள் இருந்து தெரிய வந்துருச்சு. ஆனாலும் இப்படி ஒரு சவால் இருக்கு, இப்படியான ஒரு சூழல் இருக்கு, இதெல்லாம் அவர் எதிர்கொள்வாரா, இந்த சேலஞ்ச் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்பது அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அதீதமாக விமர்சிக்கிறது. இங்க அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்ல வருவதற்கான காரணம் என்ன? விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து ஆச்சரியமே கிடையாது. அதாவது இப்போ ரஜினி வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அந்த சஸ்பென்ஸ்லேயே அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. ஆனால் விஜய் வந்து ஓரளவுக்கு அவருக்கு வந்து சக்ஸஸ் வர ஆரம்பித்த உடனேயே அவருடைய தந்தையும் சேர்ந்து வந்து இவருக்கு அந்த அரசியல் என்ட்ரிங்கிறத வந்து அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அது படிப்படியாக அந்த ரசிகர் மன்றத்தை வந்து அவர் நர்ச்சர் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கிறாரு. அதில் வந்து அதனால் வந்து அது இன்னும் இதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயமே கிடையாது. இது அவர் நிறைய ப்ளஸ் இருக்குது. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாநாயகன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா நடிகர்களையும் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையும் வந்து இளைஞர்கள் விரும்புவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கூட. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நடிகர். ஏஜ் ஆன் இஸ் சைடு அரௌண்ட் 50ங்கிறது வந்து ரொம்ப எங்குன்னு சொல்ல மாட்டார். எம்ஜிஆர் 55 வயசு தான் வந்தார். ஸோ வந்து வயசு ஒரு பக்கத்தில் இருக்குது.